श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं तत्सत्। बृहदारण्यक उपनिषत् நாலாவது பிராமணத்தில் நம்ம நாலாவது அத்தியாயத்தினை பார்த்துட்ருக்குறோம். அதில் கடந்த சத்சங்கத்தில் 21வது ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. எட்டாவது மந்திரத்திலிருந்து பிராரம்பித்து அந்த 21வது மந்திரம் வரைக்கும் யாக்ஞவல்கர் ரிக்வேத மந்திரங்களை கோட் பண்ணுறார். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கேன், அதை எடுத்துட்டு இங்கே சூச்சிக்கிறார். அதோட அங்கே அது முடிஞ்சது. அதில் 21வது மந்திரத்தில் பார்த்த ஒரு முக்கியமான கருத்து, 2-3 பதங்கள் சொல்கிறேன். ஒன்று தீரக, சத்தியத்தின் உணர்த்துக்காக நம்ம தயாராக இருக்கிறோமா, வேறு ஏதாவது கிச்சனில் தயார் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோமா? கிச்சனில் என்னையோ தயார் பண்ணணும், வயத்துக்காக தயார் பண்ணணும், சத்தியத்துக்காக தான். இந்த சரீரம், இந்த ஜென்ம, என்னோட வாழ்க்கை சத்தியத்தின் உணர்ந்து தான் ஆகணும். சத்தியத்தின் உணர்ந்தே நான் இனிமேல் எனக்கு ஜன்மம் கிடையாது, நான் இனிமேல் இன்னொரு சரீரம் எடுக்க போகிறது இல்லைன்னு சொல்லி சரீரம் உடனும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கினவனுக்கு பேர் தீரஹா. அந்த கடந்த சத்சங்கத்தில் சொன்ன அந்த கருத்துக்கள் இனிமேல் சொல்ல போகிறது இது எல்லாமே கூட சாதாரணமான மந்த மத்தியம அதிகாரிக்கு இல்லை. இதெல்லாம் டாப் மோஸ்ட் உத்தம அதிகாரிக்காக சொல்லப்படுறது. நம்ம அதுக்கு தயாருன்னா தயார் இல்லைன்னா உபனிஷத்து சாஸ்திரம் ஒன்றும் சொல்லாது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப், நிதானமாக அப்புறம் வருவேன் அப்படின்னு சொல்லு. அப்போது அந்த தீரன் என்ன பண்ணணும், இந்த விஷயம் நல்லா கேட்டு குரு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதிலேயே பிரக்ஞாம் குர்வீத, அடுத்த வார்த்தை நிதித்தியாசனம் பண்ணணும். மனசுக்குள்ள வேறு நிறைய எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள், நிறைய சந்தேகங்கள், நிறைய கவலைகள், இது எதுவுமே வர விடக்கூடாது. அது வரும் படிய பழக்கத்தினால அப்பப்பவே அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறது தான் பண்ணி ஸ்வரூபத்திலேயே திரும்பி 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 நிற்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். பிரக்ஞாம் குர்வீத இந்த பிராமணா பதம் உபனிஷத்து சாஸ்திரம் ரொம்ப ரேண்டமாக யூஸ் பண்ணுறது. இது எந்த பிராமணன் பற்றி சொல்கிறதுன்னு நமக்கு பகவத்கீதை படிக்கும்போது அப்படின்னே தெரியும். சத்வகுண சம்பன்னன் பிராமணன், பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் பிராமணன், அவனும் அவளும் பிராமணன். அதுக்கு வேதம் படிச்சிருந்தாதான் பிராமணன் கூட சொல்ல வேண்டியதில்லை. வேறு வர்ணத்தில் இருந்து அவனும் இப்போது இந்த ஞானத்துக்கு விரும்புகிறான்னு சொன்னால் அவன் இப்போ எங்கே போய் வேதம் படிப்பான்? நம்ம யாரும் படிக்கலையே.
அந்த முறையில் படிக்கல. ஸ்திரீகளுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் பிராமணன் இங்கே சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறதே, உனக்கு பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுக்கணவன் பிராமணன், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறன் பிராமணன், சத்வகுண சம்பன்னன், வேதத்தினை மதிக்கிற ஆதரிக்கிறவன் பிராமணன். அவ்வளோதான். மிச்சம் எதுவுமே டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படிப்பட்டவன் வேறு எந்த பல விஷயங்களை பக்கமும் மனசுன்னு போகக்கூடாது. இப்போதான் சொன்னானே, ஆனால் இங்கே நான் அனுத்தியாயாத் பகூன் சப்தான் வாச்சக, அது கேட்கணும், இது கேட்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு இனிமேல் உனக்கு அப்படிலாம் வயசும் ஆயிடுது, பண்ண வேண்டியது பண்ணிட்டுருக்க, அடைய வேண்டியது அடைய போகிறேன், அடைஞ்சிட்டேன், இனிமேல் நிம்மதிகிறேன். அதுதான் சொல்லி, அதனால் தேவையில்லாத பேச்சு வெளியிலும் பேசாத, மனசுலையும் உனக்கு நீயும் பேசாத. விக்லாபனம் பண்ணக்கூடாது, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம 22வது மந்திரத்தினை ஆரம்பிக்கிறோம். பெரிய மந்திரம். இதில் 3-4 பாகங்களாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான மந்திரம் இது. இதுதான் நிற்கிற இவ்வளோ பெருசாக பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தோம் ஞாபகம் இல்லை. ரொம்ப பெரிய மந்திரமாக இருக்கு. ஆனால் விஷயம் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். முதல் ஒரு பாகம் வரைக்கும் படிப்பேன். முக்கியமாக மொத்தம் என்ன பேசுறதுன்னு சொல்லுவேன். அப்புறம் படித்து சவா ஏஷ மகான் அஜஹ ஆத்மாயோயம் விஜ்ஞானமயஹ பிராணேஷு ய ஏஷஹ அந்தர்ஹ்ருதயः ஆகாஷः தஸ்மின் சேதே சர்வஸ்ய வசீ சர்வஸ்ய ஈசானः சர்வஸ்ய அதிபதிः சன சாதுனா கர்மணா பூயான் நோ ஏவான் ஏவ அசாதுனா கனியானேஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதிரேஷः பூதபால ஏஷः சேதுர்விதரண ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய. அங்கே வரைக்கும் நிறுத்துகிறோம். இது ஒரு பகுதியாக பார்க்கணும். இந்த மந்திரத்தில் முக்கியமாக பார்த்தேன். நான் 4வோ 5வோ பிரித்து பேசுவேன். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, எந்த பரமாத்மா பற்றி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோமோ, மாயா சகித ஈஸ்வரான்னு சொல்லி விசாரணை பண்ணாலும், மாயா ரஹித பிரம்மன்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருந்தாலும், இப்போ வரைக்கும் எதெல்லாம் பேசி என்ன அந்த பரமாத்முடைய பெருமை, பரமாத்முடைய பெருமை பேசிடுவோம். அதே திரும்பி அந்த பரமாத்முடைய ஸ்வரூபம் எதனால் அவனுக்கு அந்த பெருமை அவருக்கு? ஏன்னா அவருடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு, அவருடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு. ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் இப்படி இருந்ததுனால தானே அவருக்கு அவ்வளோ பேர் புகழன்னு சொல்கிறோம். அவருக்கே இவ்வளோ சம்பளம்னா அவருடைய வேலை, அவருடைய போஸ்ட் அப்படி. அதுபோல் ஸோ முதல் பரமாத்மா உடைய ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அதில் இந்த பெருமை இன்க்ளூட் பண்ணி சொல்லப்படுறதை அது புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஞான சாதனானி. அப்போ அந்த பரமாத்மா புரிஞ்சுக்கணும்.
அது நானரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில சாதனை பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஞானம் அடையிறதுக்கு ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னனி அந்த ஞானம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? அதனால ஞான சாதனானி. கடைசியில் 3வது இதோட பலம், ஞானத்துடைய பலம். இது பேசிக்காக 3 பாகங்களை இதில் விஷயம் வரப்போகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ படித்த அந்த சவா ஏஷ அங்கிருந்து ஆரம்பித்து சம்பேதாய அங்கே அப்படி சின்ன ஒரு மார்க் பண்ணிக்கிட்டா அது ஒரு பாகம். என்ன சொல்கிறார்? முதல் ஏஷா மகான் அஜஹ ஆத்மா. ஏஷா எந்த ஆத்மாவை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோமோ, இங்கே யாக்ஞவல்கர் அது சொல்லலையே, இங்கிருந்து யாக்ஞவல்கர் அவர் சொல்கிறார். அங்கே வரைக்கும் ருக்வேத மந்திரங்களை சொல்லி கோட் பண்ணார். ஸோ 2-3 வார்த்தைகள் அந்த 3வது மந்திரத்தில் வந்த ரிக்வேத கொட்டேஷனில் என்ன இருக்கோ அதே எடுத்துகிட்டு இவரும் திரும்ப உபயோகப்படுத்திட்டு சொல்கிறாரு. அந்த அஜஹா அங்கே பார்த்தோம், மகான் அங்கே பார்த்தோம். ஸோ அதே வார்த்தைகள் எடுத்துகிட்டு அந்த மகானான அஜனான அப்படின்னா மகான்னா மகான் தான் இல்லையா? மகான் ரொம்ப சிறந்த, அதுக்கு மேலே இன்னொன்று ஏதாவது சொல்கிறதுக்கு கிடையாது. அது எப்போ உருவாயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் உருவானதில்லை, அது எப்பவுமே இருக்கு. அது எப்போ ஏதாவது அவரோட பெருமை, எவ்வளோ பெருமை இருந்தவளானாலும் சார் லோகத்தில் இந்திரன் சந்திரன் சூரியன் கூட அப்புறம் காணாமல் போயிடுவாங்களா? அப்படி இந்த பெருமை வாங்கியிருக்கிற இவர் கூட அவங்க பெருமை கொஞ்சம் இருக்கும். அப்புறம் ஏன்னா அவங்க ஸ்டாச்சு வைப்பாங்க, ஏதோ கட்டி வைப்பாங்க, அவர் பேரில் ஏதோ இலவசம் ஏதோ பண்ணிட்டு இருந்தால் மக்கள் போர்டு பார்த்து ஞாபகம் வச்சுக்கிறான். ஆள் இல்லை. அப்படி இது இவர் இந்த ஆத்மா பற்றி சொல்கிறோமே, இந்த மகான், இதுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னா அஜஹா அவர் பிறக்கவே இல்லை. பிறக்கும்போது எப்படி அவருக்கு இறப்போ மறப்போ இருக்கும்? இருக்காது. அது என்னது? ஆத்மானி கிளியராக உபனிஷத்தை வார்த்தைகள் அந்த பரமாத்மா. அப்போது அந்த பரமாத்மா ஸோ 20வது மந்திரத்தில் சொன்ன வார்த்தைகளே 22 இவர் இங்கே சொன்னார். இங்கே நம்ம அந்த 20வது மந்திரத்தில் என்ன வேறு பதங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் கூட இங்கே சேர்த்துக்கணும். இவர் ஜஸ்ட் சாம்பிளுக்கு மகான், அப்புறம் இது 2 மட்டும் சொல்கிறார் வார்த்தைகள், மகான் அப்புறம் அஜஹா. அதுக்கப்புறம் 2 வார்த்தை பாருங்களோ, சஹ வா ஏஷ. சஹ வா ஏஷன்னு இங்கே சஹன்னா ஜீவாத்மா, ஏஷஹான்னா பரமாத்மா. இல்லை, ஏஷஹான்னா அந்த ஜீவாத்மா, சஹான்னா இந்த பரமாத்மா அப்படின்னு சொன்னால் முன்னாடி சொன்னது போல் சஹ அந்த எந்த முன்னாடி சொன்னது போல் எங்கே சொல்லிட்டீங்க? பிருதாரண்யகம் இவ்வளோ பெருசாக இருக்கே. இந்த ஜீவாத்மையேவ பரமாத்மானி முன்னாடி சொல்லியிருக்குமே, எங்கே சொல்லியிருக்கேன்னு நமக்கு தேட முடியாது. அதனால சங்கரர் சொல்லியிருக்கேன். இந்த 4வது அத்தியாயத்திலேயே 3வது பிராமணத்தில் 7வது மந்திரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி யோயம் விஜானமய பிராணேஷோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சஹான்னு சொன்னால் இனிமேல் நம்ம அங்கே ஜீவாத்மா பற்றி இப்போ நான் சொன்னது அதே வார்த்தை இங்கேயும் வரப்போகிறது. பரமாத்மா 2 ஒன்று தான். அதனால இனிமே நம்ம ஆத்மானு உபயோகப்படுத்திட்டா எந்த ஆத்மானு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 2 ஆத்மா இல்லையே, 2 ஒன்று தான் சொன்னதுக்கப்புறம் திரும்பி எதுக்கு அது இது
அதனால் ஆத்மான்னு உபயோகப்படுத்தணும். அதனால் இங்கே சொல்கிறது எல்லாமே நமக்கு அப்ளை ஆகும். நம்முடைய சரீரம் மனசு உபாதிகள் கொஞ்சம் தள்ளி வச்சு உணர்வாக இருக்கிற நான் இருக்க பார்த்தீங்களா, அதுக்கு இதெல்லாம் அப்ளை ஆகும். சரியா? உபாதி பார்த்தா சின்னதாக இருக்கு, இதில் குறைகள் இருக்கு. அதனால சகவா முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஜீவாத்மாவே இந்த ஏஷக பரமாத்மா அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை எல்லாம் எடுத்துக்கிறேன், என்ன ரொம்ப முக்கியம் எல்லாமே. யோயம் விஜ்ஞானமய பிராணேஷு அது சொன்னா அது இங்கே இருக்கு. ஓகே, அதுக்கு பக்கத்தில் யோ அயம் யக அயம் விஜ்ஞா, யாரு அந்த இந்த ஹிருதயத்திலோ எங்கே விஜ்ஞானமய பிராணேஷு, பிராணம் இருக்கிற இந்த ஜீவர்கள் எல்லாருக்குள்ள, முக்கியமாக மனிதர்களுக்குள்ள விஜ்ஞானமயத்தில்னா மகான் அஜஹா ரிஃபர்ஸ் டு பரமாத்மா. சரியா? அதனால இப்போ இங்கே விஜ்ஞானமய பிராணேஷன் சொல்கிறது போது ஜீவாத்மா. அதனால பத பேதமே தவிர அர்த்த பேதம் இல்லை. பத பேதம் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா. இந்த பத பேதம்தான், பதார்த்தத்தில் பேதம் இல்லை, நாமத்தில் பேதம் தவிர நாமியிலோ பேதம் இல்லை. அதனால தான் சொன்னேன், இனிமேல் ஆத்மானாவா அதே தான் போயிடும். விஜ்ஞானமய பிராணேஷன்னு ஜீவராசிகளுக்குள்ள இந்த விஜ்ஞானமய கோஷத்தில் எது நானுன்னு பிரகாசிக்கிறதோ அதே தான் பரமாத்மா, அதே தான். அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இது ஏஷகா, இங்கே ஏஷகா பதம் பலவாட்டு வருது. அந்த அந்த யக யாரை பற்றி பேசுகிறோமோ, எது பற்றி பேசுகிறோமோ யக ஏஷா வந்துட்டே. அந்தர்ஹிருதயே ஆகாஷே ஷேதே, அந்தர்ஹிருதய ஆகாஷம், நம்ம ஹிருதயத்திலேயே அங்கே இருக்கிற ஆகாசத்தில், ஆகாசம்னா அந்த இடத்தில், இந்த ஆகாசம்னா இடம் இருக்குன்னு அந்த ஹிருதய ஆகாசம்னு சொல்கிறோம் இல்லையா, பலவாட்டு சொன்னதா. ஏஷ அந்தர்ஹிருதயே ஆகாஷே ஷேதே, ஷேத்தேன்னு பள்ளி கொண்டிருக்கிறாரோ, பள்ளி கொண்டிருக்கின்றனதோ, ஷயனம். அதனால தான் ஷாயி, சேஷாயி, சாயி வேர்டு தப்பு, சரியா? சம்ஸ்கிருதத்தில் சாயி கிடையாது. அது யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது எங்கேருந்தோ வந்துச்சு, வேறு பாஷையில் இருந்து, அது நம்மளது இல்லை. ஷயனாத் இது ஷாயி, வடபத்திர ஷாயி தவிர வடபத்திர சாயின்னு யாரும் சொல்ல மாட்டான். பட் திஸ் பீப்புள் வில் நோயிங்லி அன்னோயிங்லி இக்னோரண்ட்லி சாய் எஸ்ஆய் எழுதுறாங்க. பெரிய தவறு அது. அப்படின்னு அர்த்தம் என்ன இப்போ படித்தது? இந்த ஆத்மா நம்முடைய ஹிருதயத்திலோ ஹிருதய ஆகாசத்திலோ கடிக்கிறது, அவைலபிளாக இருக்கு. அது புரிஞ்சுக்கலாம், அங்கே தெரிஞ்சுக்கலாம். அவைலபிள் இல்லைன்னா ஆப்டெயின்டு தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் கெஸ் இட், யூ கேன் இன்ஃபர் இட். எங்கே? ஹிருதயாகாசத்திலே. அப்படின்னா இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற எந்த மாம்ச பிண்ட ஹிருதயத்திலேயே இங்கே அது இருக்கின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்டெயின். இந்த உடம்பானது ஒரு கோவில் போல். அந்த கோவில் இருக்கு, கோவிலுக்குள்ள கர்ப்பஸ்தானம், ஸ்ரீ கோவில் கர்ப்பஸ்தானத்தில் அங்கே தான் நம்ம விக்கிரகத்தில் வைக்கிறோம். அதுபோல் தான் இந்த உடம்பு மொத்தம்
ஒரு தேவாலயம் போல் இங்கே ஹிருதயத்தில் தான் இந்த ஆத்மா இருக்கு. அது அங்கே கர்ப்பகிருதம் போல். சரி, அப்படி இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இங்கே லொக்கேட்டட்னு சொல்லாமல், லொக்கேட்டட்னா அதுதான் இடம், லொக்கேஷன். பார்ட்ஸ் அண்ட் லொக்கேஷன் எங்கே ரெட் டாக்ஸி வரும்போது கேட்பாங்க. இந்த இடத்துல இங்கே லொக்கேஷன் சொல்லலை. லொக்கேஷன் சொன்னால் இந்த லொக்கேஷனுக்கு இடத்துக்கு அங்கே பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இங்கிலீஷில். அதனால இந்த லொக்கேட்டட்னு சொல்கிறதுக்கு ஆப்டெயின்டு, அவைலபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எந்த வகையில் லொக்கேட்டட்னு சொன்னால் என்ன ஆகும், உள்ளதாக இருக்க தேச பரிச்சேதம். பார்சன் நெஸ்லே கேம்பஸ் இங்கே மட்டும்தான் இருக்கு, இதில் இங்கே மட்டும்தான் ரிச் ஃபீல்டு இருக்குது இல்லையா. ஸோ லொக்கேட்டட் லிமிட்டட் ஆயிடுச்சு. அப்படி சொன்னால் பரமாத்மா இங்கே லொக்கேட்டட் இப்போ லிமிட்டட் ஆகிடுவார், தேச பரிச்சேதம் வரும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த அவைலபிள் ஆப்டெயின்டுன்னு சொன்னால் அங்கே கிடைப்பா அது சொல்லும் போது அங்கே ரிகக்னைஸ் பண்ணலாம். அப்படின்னா வெளியிலும் இருக்கா, ஆனால் உன்னால் ரிகக்னைஸ், ஜாகிரதை புரிஞ்சுக்கணும், வெளியிலும் இருக்கு, உன்னால் ரிகக்னைஸ் பண்ண முடியாது. நீ ரிகக்னைஸ் பண்ணணும்னா டிரான்சாக்ஷனுக்காக இங்கே சைத்தன்யத்தில் உன்னோட ஹிருதயத்திலேயே நான் தோணுறது பார்த்தியா, அதை நீ கவனிக்கலாம். வெளியில் கவனிக்க முடியுமா? ஆத்மா எல்லா இடத்துல இருக்குன்னு சொல்கிறோம், நமக்கு கிரகிக்க முடியலையே. என்ன ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், கரண்ட்டு, அந்த வயிறு ஃபுல்லாக கரண்ட் இருக்கப்பா, எதுலாவது வியக்தமாகலைன்னா அந்த கரண்ட்டுன்னு எந்த எலக்ட்ரிஷனும் காட்ட முடியாது. கேட்ஜெட் இருந்தால் காட்டலாம். அதே போல் தான் யூ கேன் லொக்கேஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது கரண்ட்டு, ஓன்லி இந்த பல்பில் மட்டும் இருக்குது, அப்படி இல்லையா, அது அங்கே நின்று இருந்துகிட்டே இருக்குது வயதில். அதுபோல் ஆத்மா எல்லா இடத்துல இருக்கு, ஆனால் தெரியலையே. தெரியலையே, இதுவும் இங்கே இருக்கு, இங்கே தெரிஞ்சுக்கலாம், அங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியல. அதுதான் லொக்கேட்டடுக்கு ஆப்டெயின்டுக்கு வேர்ட்ஸ் வேதம். சரியா? இங்கே ஒரு கேள்வி, ஏன் உதயாகாசம்னு சொல்கிறீங்க ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்னன்னா, நம்முடைய மனசு இந்த ஸ்தானத்தில் தான் இருக்கு. வேதாந்த சாஸ்திரம் படி, சயின்ஸ் விட்டுடுவோம், மனசுடைய லொக்கேஷன் இடம் இங்கே இருக்கிறதுனால இங்கே ஹிருதயாகாசம் அப்படின்னு அந்த கரணே உபலபியதே, இந்த மனசில் தானே ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுதுன்னு சொன்னோம். அதனால இங்கே தான் கடிக்கிறது, இங்கே தான் கவனிக்கலாம். அதனால ஹிருதயாகாசம்னு சொல்லுறது. ஏன்னா மனசு இங்கே இருக்கு. இப்போ என்ன மனசு எனக்குள்ளதா, எனக்கு தெரியும், எனக்கு கிட்டே இருக்கு. அதனால தான் அவங்க மனசு உங்களுக்கு தெரியல, அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க என்ன சிந்திக்கிறாங்க எனக்கு தெரியலையே, என்ன நினச்சி என்ன சொல்ல போகிறாங்க எனக்கு தெரியலையே, தெரியல. மனசெல்லாம் ஒன்று தான், இரண்டு கர்ப்ப காஸ்மிக் மைண்டு சொன்னாலும் தெரியலையே, என்ன மனசு தான் எனக்கு தெரியுது. நான் 20, 30, 40 வருஷம் கூட வாழ்ந்த மனுஷனோட மனசு கூட எனக்கு தெரியாது, பார்க்கவும் இல்லை, புரிஞ்சுக்கலாம் அவரோட பிரவர்த்தனை பார்த்து, அவ்வளோதானே. அதனால் இங்கே இருக்கிறதுனால ஹிருதயாகாசம்னு சொல்லணும். மனசு இங்கே இருக்க, மனசில் தான் அது ஆத்மா சைத்தன்யமாக வியக்தமாகிறது. அதுக்காக அது எப்படி சொல்லுவீங்க? மைண்டில் தான் ஆத்மானே தெரிஞ்சுக்கலாம். மைண்டு ஹிருதயத்தில் இருக்கிறதுனால ஹிருதய அந்தரம் சொல்லிட்டீங்க. மைண்டில் தான் ஆத்மா இருக்கு అనేది அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஒத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னு எப்படி ஒத்துக்கலாம் அப்படின்னு கேள்வி வந்த சாட்சி ரூபேன
சாட்சி ரூபேண. எந்த சாட்சி? விருத்தி பாவ அபாவ ரூபேண. விருத்தி பாவ அபாவ சாட்சி ரூபேண. எண்ணங்கள் வருதா? எண்ணங்கள் வரல. விருத்தி இருக்கு, விருத்தி இல்லை. இருக்கே இல்லைன்னேது எண்ணங்களே தெரிஞ்சுக்கிறது சாட்சியா. அப்போ என்னதான் சொல்ல முடியும் போறீ? அதனால தான் மைண்டில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மைண்டுன்னு கூட கவனிச்சுட்டு மைண்டில் வர எண்ணங்கள் வரல, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எப்படி யார் கவனிக்கிறேன்? யாருக்கு தெரியறது என்ன? அதனால தான் விருத்தி பாவ அபாவ சாட்சி ரூபேண அந்தக்கரணே ஆத்மா உபலப்யதே. சிம்பிள் சான்ஸ்கிரிட். நம்ம அந்தக்கரணத்தில் இந்த ரெண்டுத்தினை கவனிச்சுட்டு இருக்கிற சாட்சி ரூபேன்ல ஆத்மா இருக்கேன்னு உனக்கே தெரியறது. இது நான் சொல்கிறேன், நீ ஒத்துக்கணும்னு நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. சரியா? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஷேத்தே வார்த்தைக்கு ஸ்லீப்பிங் அன்னைக்கு ஸ்வேதாஸ்வதர கிளாஸ்லேயே கூட வந்துச்சே, அனந்த சயன அనే வார்த்தை அது பக்தி சாஸ்திரத்தில் உபயோகப்படுத்துகிறோம். அன்னைக்கு சொன்னேனே, அனந்தவன் சொன்னதுக்கப்புறம் எல்லா இடத்துல இருக்கு, ஆனால் பள்ளி கொண்டு இருக்கேன்னு. அது ஏதோ ஆதிசேஷனும் அந்த கதை பாம்பு மேலே இங்கே கூட ஷேத்தே அనే வார்த்தை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, இங்கே ஷேத்தேன்னு என்ன தெரியுமா? பொதுவாக படுத்திக்கிட்டு இருந்தால் நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா? தூங்கும் போதோ ஒருத்தர் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார் சொல்லுமா. இங்கே இந்த ஆத்மா இங்கே இருக்கன்னோ மனசுக்கு உள்ளதாக அது இருக்கன்றோம் சாட்சியா. நம்ம மனசு படுற கஷ்டம், பதற்றம், டென்ஷனும், கவலை எல்லாமே ஆத்மாவுக்கு இருக்கோ இல்லை. ஷேத்தேன்னா ரிலாக்ஸ்டுன்னு அர்த்தம். ரிலாக்ஸ்டுன்னு அர்த்தம். எந்த சம்சார விஷயம் இங்கே என்ன நடக்கிறதோ என்னென்னமோ நடக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் சாட்சியாக இருக்கு. ஆனால் சாட்சியாக இருக்கிற விட்னஸ் இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? அன்டச்சாகவே இருக்கனால சம்சாரம் கிடையாது, ஆங்ஸைட்டி கிடையாது, நத்திங். அதுக்கு அர்த்தம் ஷேதே. அதனால லிட்ரலி தூங்குறதுன்னு அங்கே படுத்திருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் சர்வஸ்ய வஷி எல்லாம் தெரிஞ்ச பதங்கள் தான். சர்வஸ்ய ஈசானஹா. ஆக்சுவலி ஒரு விதமாக பார்த்தா ரெண்டுத்துக்கு அர்த்தம் ஒன்று தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்றார் சங்கரர். கவனிக்கணும். எப்படின்னா சர்வஸ்ய வஷின்னு சொன்னால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர். சர்வஸ்ய ஈசானஹன்னா சர்வத்திலையும் ரூல் பண்ணுறவர். ரூல் பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. ரெண்டுத்துக்கு கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரூல் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. எல்லாத்திலும் நானும் இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுருக்கேன். அந்த கிரகம் அங்கே, இந்த கிரகம் இங்கே, அந்த கிரகம் இங்கே, எல்லாத்தையும் வச்சுட்டு நானும் கரெக்டாக சுற்றி விட்டுருக்கேன், கண்ட்ரோல் பண்ணி. சரி, அது மட்டும் இல்லை, இவங்க ஏதாவது தவறு செஞ்சானோ, இவங்களுக்கு காலம் முடிஞ்சு போச்சா? நானும் எல்லாத்துக்கும் காலம் முடியும் இல்லையா? சூரியனுக்கே காலம் முடியும்னு சொல்லணும் பிரம்மன். அவங்க எல்லாருமே திரும்பி எங்கே அனுப்பணும், எங்கே கொண்டு வரணும், எங்கே போஸ்ட் பண்ணணும், என்ன செய்யணும், எல்லாமே பண்ணுவேன். அதனால் கண்ட்ரோலரு ப்ளஸ் ரூலர். அதனால் பகவத்கீதையில் பார்த்தா இதுக்கு சம்பந்தமாக பகவான் என்ன சொல்ற, மஸ்தானி சர்வபூதானி, எல்லாமே எனக்குள்ளே இருக்கேன்னாரு அங்கே. ஆனால் நான் எதுலேயுமே இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அசல் அது எதுவுமே எனக்குள்ளே இல்லைப்பா, நானும் அதுக்குள்ளே இல்லை அப்படின்னாரு. சரி, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அதான் மஸ்தானி சர்வபூதானி, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லாத்தையும் செய்கிறார். எந்த விதத்தில் ரூல் பண்ணுறாரு, எந்த விதத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா,
இப்போ இங்கே கண்ட்ரோலு ரூலர்னு இது பிரம்மமும் எதுவுமே பண்ணாதுன்னு தானே சொல்லுவீங்கன்னு கன்ஃபியூஷன் வரும். இங்கே வி ஆர் டாக்கிங் ஒரே சமயத்தில் ரெண்டுத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒன்று மாயா சகித பிரம்மம் ஈஸ்வராவும் பேசுகிறோம், மாயா ரஹித சுத்த பிரம்மமும் சேர்ந்தே பரமாத்மான்றோம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்படி சொல்கிறது? இது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிற பிரம்மன், ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற பிரம்மன். ஆள் அதே தானே. ஒரு ஆள் இல்லை காஸ்டியூம் மாற்றுவான், அதே போல் தான். ஆனால் ஆள் ஒன்று தான், பதார்த்தம் ஒன்று தான். அதனால் ரொம்ப வித்தியாசம் இல்லை. வியாபகாரிக்க ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கு வரும்போது இந்த மாதிரி கண்ட்ரோல் இதெல்லாம் சொல்லணும். ரெண்டும் சேர்த்து சொல்லி மொத்தம் புரிஞ்சுக்கிட்டாதான் பிரம்மம் புரியும். அதனால ஈஸ்வரனு ஜெகத்துன்னு புரிஞ்சுக்காம ஜீவன் புரிஞ்சுக்காம பிரம்மன் புரியாது. எதுக்கு இப்போ பகவத்கீதைக்கு ஞாபகப்படுத்திட்டேன் நான்? இவர் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, ரூல் பண்ணுறாரு, எல்லாம்னா நிஜமாக பண்ணுறாரான்னு பண்ணல, நான் பண்ணல. மாயன்னு நான் கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கும் போது பண்ணுவேன். சரி, மாயன் உபயோகப்படுத்துறதுனால நான் ஒன்றும் ஆகலை. அதனால் மஸ்தானி சர்வபூதானி நச்சமஸ்தானி பாரதா, எல்லாமே என்ன கண்ட்ரோல் என்ன ரூலிங்கில் தான் இருக்கேன். ஆனால் நான் அந்த மாயனால் நான் ரூல் பண்ணப்பட மாட்டேன். எப்படி இதெல்லாம் சத்தா ஸ்பூர்த்தி பிரதானேன. இப்போ பிரம்ம பற்றி சொல்கிறோம். எல்லாத்திலும் பிரம்மன் இருக்காரு, எல்லாம் எனக்குள்ளே இருக்கு. இப்படின்னா கீதையில் சத்தா ஸ்பூர்த்தி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இருப்புதல், உணர்வு, ఎగ్జిస్టెన్స్ అండ్ కాన్షియస్నెస్. తెలుగులో ఉనికి ఎరుక. ఉన్నానని నాకు తెలుసు. తెలుగు తెలుసు శాంతమ్మ. నేనున్నాను నాకు తెలుసు కదా. ఉండటాన్ని ఉనికి అని சொல்கிறோம், தெரியறதுக்கு பேர் எருக்க అని சொல்கிறோம். எருக்க, இருப்புதல், உணர்தல். சத்தா ஸ்பூர்த்தி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஸோ எங்கே வரும்? ஒரு பக்கம் பார்த்தா ஈஸ்வரனை பற்றி பேசுகிற போல் இருக்குது மாயா சைத்தை. இன்னொரு பக்கம் ஆனால் ஈஸ்வரன் எப்படி இருப்பார்? பிரம்மனே தானே ஈஸ்வரன். ஆனால் மாயா வேஷம் போட்டு உபயோகப்படுத்தினப்புறம் இதெல்லாம் பலதாக காணப்படுறாங்க. அப்படின்னா சகுணம் நிர்குணம் ரெண்டு பற்றியும் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் சகுணത്തിന് நம்ம மித்யான்னு அப்புறம் சொல்லுவோம் எல்லாம். ஆனால் வாட் இட் இஸ் எது மேலே ஆதாரப்பட்டு இருக்கு? மித்யா காணப்படுறதுக்கு அதிஷ்டானம் இருக்கணும். இல்லை அன்றைக்கி சொன்னமே அதிஷ்டானம் பற்றி. சரி, அப்படி பார்த்தா சிவனை பற்றி பிரார்த்திக்கும் போது அழகாக இப்படி சொல்லதுண்டு. பிரேயர் கோவிலில் சொல்லுவாங்க, ஈசான சர்வபூதான் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம் பவோத்பவாய நமஹ வாமதேவாய நமஹ. இப்படியெல்லாம் ருத்ரம் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஈசானக. அதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லி திரும்பி சர்வச அதிபதின்னு வேறே சொல்கிறேன். இதுக்கு என்ன பூமரி? ரூலரு, கண்ட்ரோலரு, அதிபதி, அதிகாரி, அவர் தான்ப்பா எஜமானி. இன்னும் எத்தனை வித்தியாசம். சங்கரது இதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்வதந்திரா. லோகத்தில் நிறைய ரூலர்ஸ் இருக்காங்க. ஜெனரல் இந்த உலகத்தில் நிறைய ரூலர்ஸ். ஆனால் அவங்க சுதந்திரம் இல்லை. இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஹீ இஸ் த ரூலிங் த ஆஸ் த பிரைம் மினிஸ்டர். ஆனால் அவருடைய போஸ்ட்டு, அவர் எப்பாவது அவரை சுற்றி இருக்கிற மினிஸ்டர்ஸு, எம்பி அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் அவருடைய ரூலிங் இல்லையா? அவங்க யாராவது இப்படி பண்ணால் இவர் போஸ்ட்டு இதாகிடும். அது மட்டும் இல்லை, அவர் ரூல் பண்ணவன்னா அவருக்கு கீழே திரும்பி நிறைய மினிஸ்டர்ஸு, செக்ரட்டரிஸு
இவங்க எல்லாம் இருக்கணும். ஆனால் ரூல் பண்ணுறாருன்னு சொல்கிறோம். ஆனால் சுதந்திரம் இல்லை. அதனால தான் ராஜாக்கள் மாறி போவாங்க. ஒரு தேசத்தில் போன வருஷம் பங்களாதேஷில் பார்த்தோம் இல்லை, ஒரே நாளில் ஓடி போக வேண்டியதாயிடுச்சு அந்த அம்மாவுக்கு. இப்போ நேபாளில் ஒன்று அது போல் அப்படி இல்லை. நேபாளில் நல்லதுக்காக எதுவும் நடக்கிறது திரும்பி என்ன, அங்கே ரொம்ப நாளில் ராஜாக தான் மெயினாக இருந்தார். ஆச்சரியம். ஆக்சுவலாக ஹிந்து ராஷ்டிரம் అనేది நேபாள் அப்படி இருந்தது, த ஹிந்து ஸ்டேட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க யாரோ சேர்ந்து வேறு கட்சிகள் கம்யூனிஸ்டெல்லாம் நாசனம் பண்ணி இது பண்ணாங்க. இட் இஸ் ஹிந்து ஸ்டேட். நம்மளுக்கே இன்னும் இது இந்து ராஷ்டிரம் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் வரல. பயப்படுறோம். ஹிந்துஸ்தானி சொல்கிறாங்க சும்மா ஸ்பீச்சில் ஹிந்தியில். இது டிக்ளேர் பண்ணலாம் அது அப்போ பண்ணியிருக்கேன். ஹிந்து சந்தர்ப்பம் நான் சொல்கிறேன். ரூலருக்காக தெரியல என்ன ஆகுமோ. திரும்பி அந்த கிங்கே வரணும் அவர் கீழே மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அது அங்கே பரம்பரை அப்படி இருந்தது. நேபாள் ராஜா போன வருஷம் வரைக்கும் இல்லை, 2 வருஷம் வரைக்கும் கூட இருந்தது. சரி, அதனால ஆத்மானு எது பேசுகிறோமோ பிரம்மம் இது யாரும் கண்ட்ரோல் பண்ணல. சுதந்திர புரியுது. அதுக்கப்புறம் சன சாதுனா கர்மனா புயான ஒரு புதுசான கருத்து. அந்த பிரம்மன் ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் ஏதோ சொல்லி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஏதோ சொல்லி என்ன இங்கே அர்த்தம் என்னென்ன, புண்ணியம் சம்பாதிச்சுட்டு ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நல்ல தர்ம காரியம் பண்ணி ஆத்மானே சாதுனா கர்மனா அர்த்தம்னு புண்ணியம் பண்ணி தர்ம காரியங்கள் பண்ணி அது பண்ணி இது பண்ணி சக ந சாதுனா கர்மனா புயான்னு பெருசு ஆகாது. இப்போ மேலே விட சொன்னோம். இப்போ இங்கே நம்ம இது எதுக்கு இந்த கருத்துன்னா, ஜீவபாவனை நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் புண்ணியம் செஞ்சுக்கணும், புண்ணியம் செய்யணும். எதுக்கு புண்ணியம் செய்யணும்? என்ன வேணும் உனக்கு? நீ சுத்த ஆத்மா, புண்ணிய பாப்பங்கள் கூட உனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்க. வேதாந்தம் நல்லா புரிஞ்சிச்சுன்னா போயிடும், வேற போகாது. இல்லைன்னா இவ்வளோ இந்த மாதிரி கருத்து வேறு அந்த உபனிஷத்தில் சொல்லலை. அதனால் புண்ணியம் செய்கிறதுனால ஆத்மாவுக்கு மோட்சம் அடைய மாட்டேன்னு சொல்லும். ந கர்மணா ந பிரஜா ந தனேன தியாகேன கது. நீ ஆத்மாவுடைய ஸ்டேட்டஸ் பெருமை ஒன்றும் மாறாது. புரிஞ்சுதா? இந்த பூயான்னு சொன்னால் பகு பூயான் பூயிஷ்டம். அது ரிலேட்டிவ் டிகிரி, சூப்பர் கம்பேரிட்டிவ் டிகிரி அண்ட் சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் போர்ஷன். அதனால் புண்ணிய கர்மனால் ஆத்மாவோட ஸ்டேஷன் ஏற்ற முடியாது. சரி, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஆரோக்கியமாக உடம்பு, ஆத்மாவுக்கு எக்ஸசைஸ் ஆகுது, உடம்பாகுது. எங்கே இருக்கு அப்படி என்ன? நான் சாதாரண வியாபாரிக பிரபஞ்சத்தில் புண்ணியத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த அக்ஞானி ஜீவோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தானே புண்ணியம் பண்ணும் இல்லை, புண்ணியம் பண்ணி இங்கே அதுக்கு தானே எத்தனை பண்ணுறாங்க மக்கள். இல்லை வேறே லோகம் வரும், சொர்க்கம் வரும் நல்ல புண்ணியம் பண்ணி. ஸோ அக்ஞானி ஜீவன் இல்லை இவன் ஆக்சுவலாக. ஆனால் அக்ஞானி இப்படி ஜீவன் இவன் ஸ்டேட்டஸ் ஏற்றுக்கலாம். அப்போ அவன் பாருங்க, இங்கே நிறைய நல்லா படித்தாச்சுன்னா குழந்தை போகிறது, வெளியே நாட்டுக்கு போயிட்டு அங்கே நிறைய சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே பண்ணி திரும்பி இங்கே இன்னும் ஏதாவது பண்ணால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வியாபாரிக லோகத்தில் பண்ணலாம். ஆத்மாவுக்கு இது எந்த சம்பந்தம் கிடையாது. அதனால தான் தைத்திரிய உபனிஷத்தில்
இந்த இன்க்ரீஸ் பண்ணுறது நீ பிரம்மலோகத்தை வரைக்கும் போனால் கூட அதெல்லாம் சுத்தம்ப்பா, ஒன்றும் கிடையாது. பிரம்மஜானிக்கு ஈடா அந்த ஆனந்தமோ அந்த ஸ்டேட்டஸோ கணக்கே கிடையாது. தேயே சதம் மனுஷானாம் சொல்லி முதல்ல தேயே சதம் மனுஷ சைகோ மனுஷ ஆனந்த தேயே சதம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்த தேயே சதம் தேவகந்தர்வாணாம் ஆனந்த தேயே சதம் ஆஜானஜானாம் தேவானாம் ஆனந்த தேயே சதம் பித்ருணாம் சிரலோகலோகானாம் ஆனந்த அப்படின்னு பிரம்மலோகானந்த அங்கே வரைக்கும் சொல்லி அதெல்லாம் தூக்கி குப்பத்தட்டில் போடு. ஸ்ரோத்ரியஸ்யா காமஹதஸ்ய இந்த ஞானம் அடைஞ்சு எந்த ஒரு டிசைர் అనేది அவனை தொடமாட்டேங்குது. அவன் ஆத்மனை அவனுக்கு இருக்கிற ஆனந்தம், நிம்மதி, சந்தோஷம் வேறு இல்லைங்க. அதனால் இது என்ன அர்த்தம்? இப்போ நான் படித்தது தைத்திரியம் தாரதமியம், கிரடேஷன். எவ்வளோ நாளைக்கு இந்த கிரடேஷன் అనేది இருக்கிறதோ அவ்வளோ நாளைக்கு நமக்கு திருப்தி வராது. நல்ல ஃப்ளாட்டு தான் வாங்கிட்டோம், அப்போது நமக்கு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாவது இருக்க வேண்டாமா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ பக்கத்தில் அங்கே இன்னொரு பிளாக் கட்டுறாங்க, ரொம்ப அழகாக பெருசாக டிஃப்ரெண்ட்டாக கட்டிட்டாங்க. அப்படி தானே கட்டிட்டு போகிறாங்க. இங்கே நம்மளும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்த அப்புறம் பார்த்துருக்கீங்க. இந்த கேட்டு கட்டினது ஆரம்பித்து அப்படி போய் கோட்டி ரூபா விலை வந்துச்சு இல்லையா? தாரதமியம் பார்க்கும்போதெல்லாம் திருப்தி வரல. அப்போது தாரதமியம் இல்லாதது என்னது? அது ஒன்றே ஒன்றும் ஆத்மல தாரதமியம் கிடையாது. நீ ஏழையா? ಆತ್ಮ ನೀ ನಾನು ಒಂದ ಆತ್ಮಭಾವೇನ ನೀ ನಾನು ಒಂದ ರಾಮ நீ ஈஸ்வரன் அவதாரம் எடுத்துகிட்டு வந்த, நான் இங்கே வந்து குரங்க அனுமானம் பிறந்தேன். ஆனால் ஆத்மபாவேன துவாமகம் நீ நான் ஒன்று தான். தாரதமியம் இல்லை. அப்போ இங்கே எங்கே காம்படிஷன் இருக்கும், எங்கே சண்டை இருக்கும், எங்கே குறை இருக்கும். அதனால இந்த இப்போ நான் பேசின இதை வச்சு தான், அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறது அடுத்ததும் சொல்கிறேன் பக்கத்தில் உபனிஷத்து. நோ ஏவ, நோ ஏவ அசாதுனா கனியான்னு. ஒருவேளை பாபம் பண்ணதுனால ஆத்மாவுடைய சுத்தத்தை குறைஞ்சி போயிடுமா? பாபம், நீ பாபம் பண்ண பாபி, அந்த ஆத்மாவுக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் குறையுமா? குறையாது. ரெண்டு சொல்கிறது பாருங்க. கனியானன்னா குறைஞ்சி போகிறது ஒன்றும் கிடையாது. அல்பஹா கனியான் கனிஷ்டா. ரிலேட்ஸ் டிகிரி வைஸ் சொன்னால் குட் பெட்டர் பெஸ்ட்ன்னு சொல்கிறது போல அல்பம் கனியான் கனிஷ்டா, ரொம்ப கீழே. முன்னாடி என்ன சொன்னோம்? பகூன் அண்ட் பூயிஷ்டா, பூயிஷ்டான்னு சொன்னோம். ஏறங்கிறது ஒன்றும் கிடையாதுப்பா, சரியா? அதனால இது எங்கே கன்க்ளூஷன்? பகவத்கீதை 18வது அத்தியாயத்துக்கு ரிலேட் பண்ணி பார்த்தா 66வது ஸ்லோகத்தில் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அனே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க பார்த்தீங்களே. அங்கே தர்மான் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய சர்வ புண்ணியத்தினு கூட விட்டுட்டு என்கிட்ட வர. தர்மம் என்ன புண்ணியம் தானே. பாப்பம் விடலாமன்னு எல்லாரும் நினைக்கிறோம், புண்ணியம் கூட விடப்பா. அங்கே தானே பிரச்சனை வருது. அது என்ன சார் அப்படி சொல்கிறீங்க, புண்ணியம் கூட வேணும்? ஆமாம், என்ன பண்ண போகிற? வச்சுக்கிட்டா அது வேணுமன்னா நீ திரும்பி வரணும். வந்து இதே போல் சம்சாரத்தில் சுற்றணும். அதனால ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகம் துவாம் சர்வ பாபேபியஹ. நீ புண்ணியத்தின் கூட விட்டுட்டு எனக்கு கிட்ட வந்தாச்சுன்னா உன்னுடைய பாப்பம் விஷயம் நான் பார்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் சர்வ பாப்பியேபியோ
நான் நீ உன்னை காப்பாற்றுறேன். மா சுச்சக, பயப்பட வேண்டியதில்லை, நீ கவலைப்படாது, நான் சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை இருந்தால். மோக்ஷ இஷ்யாமி, அது வேறு, சும்மா சொல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா மோட்சம் கொடுக்கிறேன்னாரு. நம்பணுமே, சொல்லட்டும், அது அவருக்கு ஓகே, குருவுக்கு ஓகே. அப்படி எல்லாம் இருந்தால், அதனால் பாபகர்ம கூட நெவர், அது இன்ஃபீரியர் ஆகாது, குறையாது ஆத்மாவுக்கு. அப்போது இப்படி தாரதமியம் இல்லாததே ஆத்மா மட்டும்தான். அது சொல்லி யாக்ஞவல்கர் மறுபடியும் இதே வார்த்தைகளை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறாரு. ஏஷ சர்வேஸ்வரः, ஏஷ பூதாதிபதி, ஏஷ பூதபாலः. எதுக்கு திரும்பி சொல்கிறாரு? இங்கே கூட புரிஞ்சு, மாயா சகித ஆத்மா ஈஸ்வரன் பற்றி சொல்லப்பட்டது. ஏன் 2 வாட்டி இதானே பேசியிருக்கோம்? சர்வஸ்ய ஈசானா, சர்வஸ்ய கண்ட்ரோலர், ரூலர்னு. திரும்பி ஏன் சொல்கிறதுன்னு சங்கரர் அது இப்படி எடுத்து சொல்கிறார். இப்படி சொன்னால், முதல்ல சொன்னது அவர் எல்லாம் ரூல் பண்ணுறார், அவர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா அது ஒரு ஆக்ஷன் தானே. இப்படி அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த ஆக்ஷனு கண்டிப்பாக பந்தமாகுமே இல்லையா? ரூலிங் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ஷன், அது கூட புண்ணிய பாப்பங்களே கொடுக்கணும். அந்த புண்ணிய பாப்பங்கள் அப்படி ஈஸ்வரனுக்கு போகுமே, அவருக்கு போய் சேரும் இல்லையா? ஏன்னா அவர் நம்மளுக்கு போல என்ன ஆக்ஷன் பண்ணுறாரு இல்லையா? என்ன ஜென்ரலாக பார்த்தா கண்ட்ரோலிங், ரூலிங், ஆல் தீஸ் ஆர் ஆல் த ஆக்ஷன்ஸ். இங்கே ராஜா கரெக்டாக ரூல் பண்ணல, அப்படி பண்ணால், நல்லா பண்ணால் அவருக்கு புண்ணியம் வருது, நல்லா பண்ணலன்னா பாபம் வருது இல்லையா? அதே போல் மாதிரி ஈஸ்வரன் கூட வரணுமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் இந்த ரிப்பிட்டேஷன் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, கடவுள்னால, ஈஸ்வரனால கர்மத்துக்கு கூட அவர் ஈஸ்வரன், கர்ம அவருக்கு ஒட்டுக்காது. அதுக்கு தான் நான் இப்போ பகவத்கீதை கோட் பண்ணுங்க உங்களுக்கு. அங்கே இன்னொன்று கோட் பண்ணுவேன். என்ன சொன்னேன் இப்போ? The Lord is being the Lord, even he is the Lord of even to the karma. அதனால அவருக்கு கர்மா இஸ் நாட் கெட் அட்டாச்ட் டு ஹிம். சத்தா ஸ்பூர்த்தி ரூபத்தில் பார்க்கும்போது ஆத்மாக்கு எதுவுமே ஒட்டுக்கலன்னு சொல்லும்போது அந்த திருஷ்டி தானே பண்ணுறாரு. ஆனால் ஜீவனுக்கு அப்படி இல்லை. அதனால 2 வாட்டி சொல்லி பண்ணிட்டு இருந்தால் கூட அவர் அன்அட்டாச்சு தான். எப்படி கீதையில் சொல்லியிருக்க பாரு, தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். அதெல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தா கூட நான் பண்ணலேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹா. இங்கே 4வது அத்தியாயத்தில் இதிமாம் யோ விஜானாதி கர்மபிர்ன வத்சபத்யதே. யார் என்னை பற்றி இப்படி தெரிஞ்சுக்கிறானோ அவன் கூட கர்மத்தினால் பந்திக்கப்பட மாட்டான். ஏன்னா அவனும் ஆத்மா தானே. அவனு என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம், அவன் ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு கர்மபந்தம் இல்லை. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹா. ஆத்ம திருஷ்டியில் ஆத்மாவுக்கு கர்ம கிடையாது, பலம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. அதனால என்னாச்சு, அவருக்கு புண்ணிய பாப்பங்கள் வராதுன்னு சொல்கிறதுக்காக இந்த 2வது வாட்டியும் சொல்லப்பட்டது. அப்புறம் அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஏஷ சேது விதரண. ஓகே, என்ன இங்கன்னா இன்டைரக்டாக மறைச்சி சொல்லப்படுறது. எப்படின்னா அந்த ஆத்மாதான் ஈஸ்வரனா மாயா கூட சேர்ந்து வேலை பண்ண சாஸ்வத தர்ம கோப்தா. சாஸ்வத தர்ம கோப்தா. இங்கிருந்து ஒரு பாயிண்ட்
வேறே விதமாக பேசுகிறோம். அப்படின்னா ధర్మం అనేది ஒன்றும் இருக்கு. எங்கே இந்த ரிலேட்டிவ் வியாபாரிக பிரபஞ்சத்துக்கு வரும்போது ஈஸ்வரன் சிருஷ்டி இப்படி தானே ரூலர் கண்ட்ரோலர் எல்லாம் சிஸ்டமேட்டிக் தர்மம் இருக்கு. தர்மமாக நடக்கிறது எல்லாமே அது வேலை தர்மம்னு டியூட்டி. இது இங்கே ரொம்ப நேராக அப்படி சொல்லாமல் இன்டைரக்டாக என்ன சொல்கிறதுன்னா மொத்தத்துக்கு சோல் ப்ரொப்ரைட்டர் யார்? இந்த தர்மத்துக்கு தர்மத்தின் ப்ரொடெக்ட் பண்ணுறதே மொத்தத்துக்கு அந்த ஈஸ்வரன். அதுதான் அவருக்கு ரூலர் யாரும் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா? அது சொல்கிறதுக்கு இங்கே என்ன விதமாக சொல்கிறது உபனிஷத்துன்னா, இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். உனக்கு அது புரியறதுக்காக இப்படி எப்படின்னா சேத்து அనే வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்குதா? சேத்து அண்ணா பொதுவாக பிரிட்ஜ் நமக்கு தெரிஞ்சு ராம சேத்து. ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தம் இல்லை. சேது விதரண. சேத்துன்னு சொன்னால் கட்டு. ஒரு நிலத்தில் இது என்னுடைய நிலம், அது உங்களுடைய நிலம். என்ன நிலத்தில் இருக்கிற தண்ணி என்ன நிலத்துக்கு வேணும், உங்களுக்கு போகக்கூடாது, அதனால் கட்டு போட்டுருக்கோம் இல்லையா? பண்டு, டேங்க் பண்டுன்னு சொல்லுவோம். பண்டுன்னா ஒரு மண் ஒரு கட்டு. இங்கே சேதுவன்னா அது அர்த்தம். எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு எல்லை, ஒரு பவுண்ட்ரியை, ஒரு ஃபென்சிங்கை இருந்து வர்ண தர்மங்களே ரட்சிக்கிறார். இங்கேருந்து கொஞ்சம் நம்ம கீழே இறங்கி வருகிறோம். ஆனால் புரிஞ்சுக்கணும், இது இந்த வர்ண தர்மம் అనేది எவ்வளோ முக்கியம். அது ஃபாலோ பண்ணலன்னா ஈஸ்வரனை என்ன பனிஷ்மெண்ட் பண்ணுவாரோ அதெல்லாம் வருது. ஸோ இங்கே வர்ண தர்மம், ஆசிரம தர்மம் பற்றி அப்புறம் வரும். வர்ண தர்மம் 4 வர்ணங்கள் நமக்கு தெரியும், பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ரா. இங்கே எப்படின்னா பிராமண தர்மம் அనే ஜலத்தினை காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்டை போட்டு வச்சுருக்கேன். பெரிய பெரிய குளம், அந்த வாட்டர் ரிசர்வாயருக்கு கூட எல்லாத்துக்கும் பெருசாக கட்டியிருப்பாங்கல்ல. அப்புறம் இப்போது டேமன் அதுதானே, இப்போது தண்ணி நிறைய வந்துச்சு, டேம் கட்டி பிரிட்ஜு கட்டி கூட ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. அப்புறம் வெள்ளம் வந்துச்சு, ஆயிடுது இல்லை, கண்ட்ரோல் பண்ணலன்னா. அதுபோல் இந்த பிராமண தர்மம் அనే ஜலத்தினை அதது இடத்துல இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்கணும். அது மீறி இதில் క్షత్రియ ట్యాంకులో నుండి వైశ్యానికి, వైశ్య ట్యాంకులో నుండి జలం ధర్మం, శూద్రనికి, శూద్రను ఉంది బ్రాహ్మణன். இப்படி எல்லாம் மீறி மிக்ஸ் ஆகி வர்ண சங்கரம் ஏற்படக்கூடாது. ஏற்பட்டால் அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படி சொன்னதுனால இது புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் யார் படிப்பாங்க? இப்படி பதத்துக்கு யாராவது படிப்பாங்க? யாரும் படிக்கல. நாங்கள் நிறைய படித்தோம், நிறைய கேட்டுக்கிறோம். நான் நினைக்கிறவங்க இப்போ வராமல் விட்டுனவங்க எல்லாரும் எங்கே படித்தாங்க? இது இல்லை, புரியுதா விஷயம்? 4 சமம், 4 இருக்கணும், 4 பிரயோஜனம், 4 பேருக்கு பிரயோஜனம். ஆனால் அது இருக்கணும். அது மிஞ்சி வந்துச்சுன்னா ப்ராப்ளம். அவனு பக்கத்தில் அவனுக்கு ப்ராப்ளம், உனக்கு ப்ராப்ளம் வரலாம். அதுதான் இங்கே சேது விதரண, தாரண விதரண கட்டுப்பாட்டில் வச்சுடுறாரு, ஒரு எல்லை போட்டு. ஆனால் வர்ணமன் அங்கே சொல்லவே இல்லை, சேது விதரணான்னு மட்டும் சொல்லி. பார்த்தீங்களா, இன்டைரக்டாக சொல்கிறது. இன்டைரக்டாக சொன்னாவே தப்பாக இது அவள் யாரும் படிக்கலான்னு வச்சுக்கோங்க. அவங்க என்னப்பா, இது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இப்போ இந்த
கேஸ்ட் பற்றி, ரிலிஜன் பற்றி, அதை பற்றி, இதெல்லாம் சமுதாயம் எப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லதுக்காக சொல்லியிருந்தா சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷானே அவர் கீதையில் சொன்னார். அங்கே நாங்கள் டைரெக்டாக சொல்லிட்டார் கிருஷ்ணன். சாதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்கள் என்னால் சிருஷ்டிக்கப்படும். இதனால் அவங்களோட குண கர்மத்துக்கு தகுந்த போது. அதனால் இதில் யாரும் குறைச்சல் கிடையாது. ஆனால் எல்லோரும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு மனுஷனாக பிறந்ததுக்கு என்ன சாதிக்கணுமோ கிரமமாக எல்லாரும் 4 பேருக்கு லட்சியம் ஒன்று தான், மோட்சம். அப்போ எங்கே பிரச்சனை இருக்கு? அதனால அப்படின்னா விதரணகன்னா மக்களன்னு வர்ண தர்மத்தை வைலேட் பண்ணாமல் அப்படி கட்டி பிடிப்பாரு. இப்போ அங்கே எப்படி காணுமே, எங்கே எப்படி எல்லாருமே எவ்வளோ வர்ண தர்மம் சங்கிரமம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பிராமணனா இல்லை, க்ஷத்திரனா இல்லை, வைஷ்ணவா இல்லை, எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்கா சார் வாழ்கிறாங்க நீ நினைக்கிறேன். இங்கே சொல்கிறது இப்படி இருந்தால் என்ன பலம்? இது முதல் பாசிட்டிவாக சொல்கிறேன். வாட் இஸ் த பெனிஃபிட்? இப்படி பண்ணுறாரே வர்ண சங்கிரமம் ஆகாமல் இருந்தால் என்ன பலம் அப்படின்னு சொன்னால், சங்கரம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பதம் இங்கே சம்பேதா அப்படின்னா சங்கரம் இன்டர்மிக்சிங், தர்ம சங்கரம். ஓகே, அசம்பேதாயன்னு. ஓகே, அப்படின்னா இந்த தர்ம சங்கரம் யார் பரிகாரார்த்தம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அசம்பேதாய, சம்பேதம்னா இன்டர்மிக்சிங், அசம்பேதாயன்னா இது யார் வைலேட் பண்ணி இது செய்யக்கூடாது, அது காப்பாற்றுறதுக்காக அது கூட உபனிஷத்தை சொல்லி முடிக்கிறது. இப்போ நம்ம படித்த அந்த போர்ஷன் வரைக்கும் ஏஷாம் லோகாம் அசம்பேதாய, அங்கே வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு போர்ஷன் சொல்லி பேசிட்டோம். சரியா? அப்போது இனிமே வரப்போகிற அடுத்த பாகம் ஜஸ்ட் படிக்கிறேன். இங்கேருந்து அந்த தர்மம் అనేది வர்ண தர்மம் மனசில் வச்சுக்கிட்டு ஆசிரம தர்மம் கூட எவ்வளோ முக்கியம், அதனால் மொத்தத்தில் எப்படி மனுஷன் எல்லாருக்கும் வேதத்துடைய நோக்கம் என்னன்னா எல்லாருக்கும் அந்த மோட்சம் காட்டி கொடுக்கணும். அப்படின்னு அடுத்த பாகம் கொஞ்சம் தான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாः விவிதிஷந்தி யக்ஞேன தானேன தபசா அநாசகேன. அங்கே வரைக்கும் நிறுத்துக்கிறோம். அநாசகேன இதுக்கு ஜஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும். ஸோ அதுக்கு வர்ண தர்மத்தை வைலேட் பண்ணால் என்ன பனிஷ்மெண்ட்டு எப்படி வரும்? ஓகே, நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதெல்லாம் தெரியுமா? நமக்கு சகஜமாக நல்லதான் இருக்கேன்ன்றோம் இல்லையா? இது பகவானே சொல்கிறார், இங்கே சொல்லலை உபனிஷத்தில். நான் இங்கே அதை ஆட் பண்ணணும். நான் அவங்கள பர்மனெண்ட்டாக இந்த சம்சாரவனை ஜெயிலில் போட்டுடுவேன். பர்மனெண்ட்லி I put them in the prison of this புனரபி ஜனனம் புனரபி மரணம். நான் உனக்கு வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் கொடுத்தது நீ கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி மோட்சத்துக்கு நான் வச்சா நீ இஷ்டத்துக்கு நீ இருப்ப. திரும்பி வா, நல்லா கஷ்டப்படு, அழுது ஓடு, எல்லாம் செய். இது பகவான் சொன்னாருன்னு நம்ம ஏற்றுக்கணும். என்னன்னா நம்ம அப்படி தானே வந்துட்டோம் லோகத்துக்குள்ளே. இப்போ இந்த ஞானம் அடையில இதை புரிஞ்சுக்கலன்னா திரும்பி இதே போல் போயிடுவோம், திரும்பி வருவோம். எங்கே வருவோம், எப்படி வருவோம்? நீ உபயோகப்படுத்திக்கல இல்லை,
அதனால தான் the cycle of birth and death itself is called a big disease అన్నారులే యోగ వాసిష్టంలో ராமர் கிட்ட சொல்றார், ராமா இந்த பிறக்கிறது இறக்கிறது இது பார்த்து இதே ஒரு பெரிய வியாதி சொன்னார். அதனால நம்ம நினைக்கிறோம் ஐ ஆம் ஹாப்பி ஹியர் அப்படின்னு நினச்சிக்கிறோம். என்ன ஹாப்பி? சும்மா சொல்லாது, கேட்டுப்பார், பக்கத்து வீட்டில் போய் காட்டுப்பார். ஒரு மனுஷனுக்கு கேடு, ஒருத்தருக்கு 5-10 வியாதி இருக்கு, 10-20 சமஸ்ய பிரச்சனைகள் இருக்கு, எல்லாருக்கும் பயமயமாக இருக்கு, என்ன பிரச்சனை வரப்போகிறது, எங்கே நிம்மதி எங்கே இருக்கு? அதனால் நீ என்னமோ பார்த்துக்கிட்டு என்னமோ நினச்சிக்கிட்டு அது பாருங்க. அதனால் இந்த விஷயம் லௌகிகளுக்கு என்னதான் புரியும், எப்படி புரியும்? அதனால் உபனிஷத்து கேட்கணும், புருதாரண்யக்கு சொன்னாவே கோட்டி 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 ஜென்மங்களை என்னமோ புண்ணியம் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் தாண்டி ஈஸ்வரன் கிருபனால தான் இன்னைக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறோம். அடைஞ்சமோ இல்லையோ அடையுவோம், ஏற்றுக்கிட்டோம். சாத்தியமாக ஒரு மனுஷனு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம முன்னாடி எத்தனை பேர் அப்படியே போகிறாங்க, ரொம்ப கேவலமாக போகிறாங்க, ரொம்ப சாதாரணமாக போகிறாங்க, ஒன்றும் பண்ணல, ஏதோ பண்ணிட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இங்கே வேதம் అనేది ஒன்று இருக்குது, அது அசல் அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லாமல் அதெல்லாம் பிராமணங்களது, அதெல்லாம் அவங்கள யாரும் படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இது முக்கியத்துவம் கொடுக்காம, அதனால் இங்கே சனாதன தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி மக்கள் கலியுகத்தில் போகிறாங்க. குருடர்கள் எல்லாரும் குருடர்களை நான் நடத்திட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போகாமல் தப்பிச்சுக்கிட்டு வருதுன்னு சொன்னால் அற்புதம், ஆச்சரியம். மனுஷானாம் சஹஸ்ரேஷு அப்படின்னு. அதனால் 2வது பாகத்தில் இப்போது சாதனா விஷயம் ஆரம்பிக்கிறாரு. இந்த சாதனா விஷயம் சொல்லும் போதும் ஜஸ்ட்டு 2 இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குற 2 வார்த்தைகள். இந்த பாகம், இந்த மந்திரம் மொத்தமே ரொம்ப விஸ்தரித்து விசாரணை செய்யப்பட்டது நிறைய மகாத்மர்களினால, காமெண்டேட்டர்ஸ் இன்க்ளூடிங் சங்கராச்சாரியா. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். அதனால நான் இன்றைக்கி இவ்வளோ நேரம் உங்களுக்கு அவர் கொஞ்ச நேரத்தில் ஒரு பதத்துக்கு அர்த்தம் சொன்னேன். வித்தியாசமாக இருக்கே இல்லையா இது முன்னாடி கேட்டது? அதுக்கு அடிக்கடிக்கு சங்கரர் இதெல்லாம் கோட் பண்ணுவார் இந்த மந்திரம். அதனால் அப்புறம் என்ன 2 கர்ம காண்டனது ஒன்று இருக்குல்ல வேதத்தில். பெரும்பாலும் மக்களுக்கு அது விரும்புவான், இஷ்டப்படுவான். வேதத்தை நம்பியோ நம்பாமே கூட கர்ம செஞ்சுக்கணும், கர்மான்னு நம்ம மதப்பரமாக கொஞ்சம் இருக்கிறவங்கள பயந்து கோவிலுக்கு போய் அங்கே கர்ம யக்ஞம் யாகம் புண்ணியம் பாகம் பரிகாரம் இதான் கர்மகாண்ட இருக்கு, வேதத்தில் இருக்க இவ்வளோ இருக்கு பெருசு. அந்த கர்மகாண்ட எதுக்கு ஆக்சுவலாக அதோடைய என்ன சொல்ற நல்ல தெரிஞ்ச பகிரங்கமாக தெரிஞ்சு சொல்கிற ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இது அந்த கர்மகாண்டத்துக்கு. இன்னொன்று சொல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அன்எக்ஸ்பிரஸ்டு ஹிடன் எஜெண்டா இன்னொரு பர்பஸ் இருக்கு கர்மகாண்ட. அந்த விஷயந்தான் இங்கே வரப்போகுது. இது எப்படின்னு சொன்னால், அம்மா மேலே ஓட்டமாக அதே சுகர் கோட்டட் பில்லுன்ட்டு இருக்குது, மேலே சுகர் கோட்டட் ஸ்வீட்டாக இருக்கும், நமக்கே இருக்கும். குழந்தைக்குன்னா சுகர் பேஸ்டு சிரப், அதுக்கு அந்த லிக்விடு கொடுத்தா தான் ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல வெனில்லா ஸ்மெல்லு அதெல்லாம் வரும் இல்லையா, ஆப்பிள் ஸ்மெல்லு. அது அப்போ மருந்துன்னு தெரியாது அதுக்கு. ஸ்வீட் சாப்பிட்லாமா அப்படின்னா மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கிட்ட வராது குழந்தை இல்லையா. அதுபோல் சுகர் கோட்டட் பில் போல் இந்த கர்மகாண்டக்குள்ள கூட முக்கியத்துவம் மோட்சந்தான். ஆனால் மோட்சத்துக்கு அதே
பரம்பரா காரணம் இல்லைன்னா ஆறாத்து காரணம் இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவ்வளோ வச்சு எப்படியாவது ஆசை காட்டி வாங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுதான். பட் இது புரியாமல் இது தெரியாமல் வேறு என்னென்னமோ பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, அதனால் நேராக வெளியில் சொல்கிறது என்ன, நீ இது கர்ம பண்ணு உனக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி வரும், நல்ல நேரம் வரும், நல்ல நேரம் வரும். 11 மணிக்கு டிவியில் நல்ல நேரம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் இந்த சுவாமிக்கு போயிட்டு நாளையிலேருந்தே ஒரு மாதம் சுற்றி வந்துட்டிங்கன்னா, இது இந்த பேச்சில் ஜாஸ்தி எல்லாத்திலும் இப்போ நிறைய எக்கச்சக்கமாக போடுவாங்க. ஏன்னா அவனுக்கு வியூவர்ஸ் வேணும், அவனுக்கு காசு வேணும். சரி, அவன் இல்லை சொல்கிறான் பொதுவாக, உனக்கு சங்கல்பம் எடுக்கணும், புத்திர பௌத்திர தனதானிய கிரக எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்காக கிடைக்கும், நீ பண்ணு. நீ நேராக சொல்கிறது அப்படி தானே கர்மகாண்ட. இந்த பிராய்ச்சித்தம் பண்ணிக்கோ, இது போயிடும். இந்த பரிகாரம் இது நேராக வெளியில் சொல்கிறது கர்மகாண்டம் மூலமாக. ஆனால் வெளியில் சொல்லாத இந்த கர்ம பண்ணி 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 இதில் கிரமமாக உனக்கு வைராக்கியம் வரும். வைராக்கியம் வருதோ இல்லையோ அது சொல்லாத உபனிஷத்து வெளியில் அது வரும் உனக்கு. அப்புறம் அவன் சொல்லி ஏன்னா உன்னை எப்படியாவது தர்மத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் இல்லை, நான் வேதத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் இல்லை, நீ இது கேட்டுட்டு இருந்தாவே உனக்கு சித்தம் சுத்தி ஆகிடும். வேதம் நீ படிக்க வேண்டாம், யாரோ படிக்கிறாங்க, அதனால தான் சொல்கிறோம் வேத மந்திரங்கள் கோஷ வேத கோஷன்னு சொல்கிறோம். நீ கேட்டாவே இவ்வளவாவது பலம் உனக்கு ஏற்படும். மனசு மேலே அதை எஃபெக்ட் பண்ணும், அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால தான் அதை விட நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால் வைராக்கியம் எப்போ வரும் சார்? கர்ம பண்ணிகிட்டே இருந்த வைராக்கியம் எப்படி வரும்னா வரும், கிராஜுவலாக வரும். உனக்கு முதல்ல குழந்தைகளை வேணுமுன்னா இல்லையா, குழந்தைகளை கொடுத்தாச்சுல்ல. தசரதர் ராம் குழந்தை வேணும்னு அழுந்தார் இல்லையா, கஷ்டப்பட்டார். ராமர் பிறந்தார், நல்ல துக்கம் கொடுத்தாச்சு, நல்ல மரணமே கொடுத்தாரு, போயிட்டார், காட்டுக்கு போயிட்டார். ஆனால் கடைசி அந்த நேரத்தில் தசரதனுக்கு வைராக்கியம் வந்துச்சா? அவருக்கு யாராவது வசிஷ்டர் வந்து ஞான உபதேசம் பண்ணாருன்னு அப்படி கதை இல்லை. ஏன்னா அவருக்கு இன்னும் முடியல, கோர்ஸ் முடியல. நமக்கு கோர்ஸ் முடியல. விருதாரண்யம் முடிஞ்சிச்சுன்னா நிறைய முடிச்சிட்டோம். 99% முடிச்சிட்டோம், இல்லை 90% முடிச்சிட்டோம். கோர்ஸ் வாங்கலை. அதனால் அவர் அப்படியே துக்கத்திலே போயிட்டார். வைராக்கியம் வரணும் இல்லையோ அப்போ? ஏன்னா வைராக்கியம் வரத்துக்கு வேண்டிய அளவுக்கு இன்னும் அங்கே மெச்சூரிட்டி வரல. மேபி அடுத்த ஜென்மத்தில் வந்துச்சோ, அடுத்த அப்புறம் எங்கே போயிருந்தாரோ என்னமோ தெரியாது, கதை நமக்கு. பட் இது விஷயம். அதனால் இப்படியெல்லாம் வீடு வாசல் நல்லா அது இது வரும், அது பண்ணணும். அஷ்டலட்சுமி பூஜை பண்ணணும், சட்டசண்டி ஹோமம் பண்ணது குட், எல்லாம் என்கரேஜ் பண்ணணும். பண்ணி அதுக்கப்புறம் நீயே பார்ப்பேன் முண்டக்கத்தில் சொன்னது போல. ஓகே, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண. பார்த்தேன் என்னடா நடந்துட்டுருக்கு, இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டேன், ஏதாவது ஆயிடுச்சான்னு தெரில, ஆகுமான்னு தெரில, ஏதோ ஆனது போல் இருக்கேன். ஆனால் போனது போல் போயிடுச்சு. இப்படி ஆகிறது. அது ஒரு நாளைக்கு வரும், நிறைய மொட்டு வாங்குவேன், இதெல்லாம் நடக்கும். அதுக்கு பரவாயில்ல, பார்க்கணும். அதுக்கப்புறம் வைராக்கியம். குழந்தைகளே நமக்கு நிறைய வைராக்கியம் வர போல் பண்ணி விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேறு நல்லா பிறந்துச்சுன்னா அவங்களும் கொஞ்சம் எல்லாம் பண்ணி, ஆனால் அப்போ கூட வரலன்னா நம்ம ரொம்ப கெட்டிக்காட்டு. இந்த பாட்டி மாமிக்கு இன்னும் வைராக்கியம் வர மாட்டேங்குது. வைராக்கியம்னு ஒன்றும் இல்லை பயப்படுறதுக்கு, சத்தியத்து மேலே திருஷ்டியும் போக மாட்டேங்குது. டிட்டாச்மெண்ட்டு வரும் ஒரு நாளைக்கு. இது கர்மகாண்டத்தில் அடிப்படையாக ரகசியமாக இருக்கிற ஒரு பலம், சரியா? அதனால் இதெல்லாம் சொல்லி 3 ஆசிரமங்களும் மோட்சத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கு. அதனால் எதுவுமே நம்ம தாழ்த்தி பேச வேண்டியதில்லை. சன்னியாசாசிரம் மட்டும்தானே, 3மே
என்னது ஆறாத்து காரணம் பிராரம்ப. ஆனால் சாட்சாத் காரணம் இல்லை. சாட்சாத் காரணத்துக்கு சந்நியாசி போல் ஆகணும், ஞானம் அடையணும். ஆனால் அதுக்குள்ள இது உள்படுத்தணும். இன்டைரக்ட்லி சப்போர்ட் கிரமமாக அது புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே இந்த 3 ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் எப்படி இருக்கணும், எப்படி உபயோகப்படணும், அந்த ஆசிரமத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த 2 வரிக்குள்ளே இருக்கு. அது நான் அடுத்த வாரம் 1 மணி நேரம் பேசுவேன்னு தெரியல, அவ்வளோ பேசணும். இது அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.